ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆற்றுப்படலம். காத்த கால் மள்ளர் வெள்ள கலிப்பறை கரங்க கை போய் சேர்த்த நீர்த்திவலை பொன்னும் புத்தமும் திரையின் வீசி நீத்த மான்று அலைய ஆகி நிமிர்ந்து பார்க்கிழிய நீண்டு கோத்த கால் ஒன்றின் ஒன்று குலமென பிரிந்ததன்றே. உழவர்கள் காத்து நின்ற கால்வாயில் வெள்ளம் வருவதை தெரிவிக்கும் கிணைப்பறை ஒலிக்க ஒழுங்காக சென்று திரண்ட நீர்த்திவலையும் பொன்னும் முத்தும் ஆகியவைகளை அலைகளால் வீசி எறிந்து வெள்ளம் பெருகியும் அலைகளால் உயர்ந்தும் நிலம் கிழியும்படி நீளச் சென்று முறையாக தொடர்கின்ற ஒரு கால்வாயிலிருந்து மற்றொரு கால்வாயாக குலம் பல கிளைகளாக பிரிவது போல் பிரிந்து சென்றது சரையு வெள்ளம். கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம் ஏழையில் மறைகளாலும் இயம்ப அரும்பொருளீது என்ன தொல்லையில் ஒன்றே ஆகி துறை தோறும் பரந்த சூழ்ச்சி பல்பெரு சமயம் சொல்லும் பொருளும் போல் பரந்தன்றே. இமயமலையில் தோன்றி அங்கிருந்து வந்து கடலிலே கலந்துவிட்ட சரையுவின் வெள்ளமானது அளவிட முடியாத வேதங்களாலும் சொல்லுதற்கரிய பரம்பொருள் போன்றது. இவ்வெள்ளம் என்று கூறுவதற்கு ஏற்றபடி ஆதி முதலில் ஒன்றாகவே இருந்து ஏரி குளம் முதலிய வெவ்வேறு இடங்களிலெல்லாம் விரிந்த ஆராய்ச்சியுடைய பல்வேறு சமயவாதிகள் விளக்கி உரைக்கின்ற பரம்பொருள் போல பரவியது. பரம்பொருள் ஒன்று, அதுபோல வெள்ள நீரும் ஒன்றே. பல்வேறு சமய தத்துவங்களின் கருத்துக்கு ஏற்ப பரம்பொருளும் வெவ்வேறு நாம ரூப வேதங்களாக விளங்குகிறது. அதுபோலவே வெள்ள நீரும் ஏரி குளம் கால்வாய் போன்ற பல இடங்களில் பல பெயர்களால் பறந்து செல்கிறது. தாது உகு சோலை தோறும் ஷண்பக காடு தோறும் போது அவள் பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதேவி வேலே பூகவனம் தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயர் என உலாயதன்றே. மகரந்த தூள் சிந்துகின்ற சோலை தோறும் ஷண்முக மரம் தெரிந்த காடுகள் தோறும் முற்றிய அரும்புகள் முறுக்கவிழ்ந்து மலர்கின்ற பொய்கை தோறும் புதுமணல் பரப்புடைய தடாகங்கள் தோறும் குறுக்கத்தி கொடி படர்ந்த வேலியையுடைய கமுகன் தோட்டந்தோறும் நெல் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென 4 கதிகளாக நூல்களால் ஓதப்பட்ட பல்வேறு உடம்புகள் தோறும் சென்று உலாவும் ஒரே உயிர் போல சரையுவின் வெள்ளம் பரவி உலாவிற்று.